அனைவருக்கும் வணக்கம். மதுரையில் அனைவருக்கும் வணக்கம். தொடங்க பெற்று ரோட்டோரத்தில் உள்ள வறியவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அரசு ராஜாஜி பொது மருத்துவமனையில் தலைக்காய் விபத்து பகுதி என்று தினந்தோறும் ஒரு 300 பேருக்கு மதிய உணவினை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 2200வது நாள் 6 வருடத்திற்கு மேற்பட்டு இந்த புனிதமான பணி மதுரையிலே தொடர்ச்சியாக கொரோனா 2வது அலையிலிருந்து தொடங்க பெற்று இன்றைக்கும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் 2000 நாள் 2200 நாள் என்று வருகிற போது ஒரு சிறப்பு விருந்தினரை அழைத்து உணவு வழங்குவது வழக்கம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினராக நடிகர் வையாபுரி அவர்களும் பிரபல எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்களும் இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். மதுரை காந்தி தேசியம் அருகே இந்த உணவினை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த உணவினை கோடி முடிந்து இந்த உணவு வழங்கப்படுகிறது. ஒரு படம் மட்டும் எடுத்துருக்கோம். வாங்கி வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடகம் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். இது பாரதி யுகேந்திரா அவருடைய அச்சய பாத்திரம் 2200 நாள். இது ஒரு பெரிய விஷயம். கொரோனா காலத்துல ஆரம்பிச்சது, அதோட கொரோனா முடிஞ்சது, இதையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிக்காம கொரோனா அலை ஓஞ்சது. ஆனா அவர் கொடுக்குற அலை இன்னும் ஓயலை. ஏன்னா கொடுக்குறவங்க இருக்கிறது வரைக்கும் அவரும் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த கையில வாங்கி இந்த கையில கொடுக்கறதுல 4 பேர் பசி ஆத்துறதுல மிகப்பெரிய சந்தோஷம். இவருடைய பணி அப்பப்ப நான் மதுரைக்கு வரும்போதெல்லாம் அவர் கையிலேருந்து வாங்கி என் கையால கொடுக்கறதுல மிகப்பெரிய சந்தோஷம். எத்தனையோ பேர் பசி ஆறுது இதனால. அப்படிங்கிறப்ப இந்த 2200 மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி இவருடைய பணி இன்னும் சிறப்பாக அமையணும். அதுக்கு அவங்க முடிஞ்ச உதவிகளை பண்ணீங்கன்னா இன்னும் சிறப்பாக அவர் எடுத்து செய்யறதுக்கு உதவியா இருக்கும். இந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டதுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இவருடைய பணி தொடர எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி மகா பெரியவாவுடைய கோயிலும் அக்கரைப்பட்டியில பொய்கை கரைப்பட்டியில கட்டிக்கிட்டு இருக்காரு. அது இன்னும் ஒரு 6 மாசத்துல திறக்க போறாங்க. அந்த விழாவும் மிக சிறப்பா இருக்கும். மெகா பெரிய ஆசீர்வாதத்துடைய உங்களுடைய பணி தொடர எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அது உங்களுக்கு தெரியாதான் எனக்கு தெரிய போகுது. நீங்க தான் சந்து பொந்து இங்கு இடுக்கு எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் தெரியும். உங்கள்ட்ட தான் கேட்கணுமா தேர்தல் நிலவரம் எப்படி போயிட்டு இருக்கு? பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அதையும் நானும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க போடுறதான் நானும் படிக்கிறேன். ஆனா இன்னும் இந்த கூட்டணி எல்லாம் முடிவானதுக்கு பிறகு அப்ப கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியும். நீங்க நடிச்சிருக்கீங்க. இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா விஜயுடைய ஒய்ஃப் சங்கீதா உள்ள விடம் நடக்கிறாங்க, வீட்டுல விடம் நடக்கிறாங்கன்னு சொல்லி அது ஒரு பரபரப்பு போயிட்டு இருக்குது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நானு ஒரு நடிகன், அவரும் ஒரு நடிகர். எங்களுக்குள்ள நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம். குடும்பத்துல தலையிற அளவுக்கு அது தவறு. அது அவருக்கும் மனைவிக்கும் உள்ள பிரச்சனை. அது நம்ம பேசக்கூடாது. இல்ல அது கட்சி தலைவர் இல்ல. அது அவங்க தொண்டர்கள், அவங்க ரசிகர்கள், இவங்க எல்லாம் பார்ப்பாங்க. ஆனா குடும்ப விஷயத்துல நம்ம ஒரு பொது மனிதனாக நடிகராக நம்ம அதுல தலையிடக்கூடாது. அது அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை. ஏன்னா நம்ம இதுவரைக்கும் ஃபேமிலி, என் ஃபேமிலி எப்படி இருக்கு, அவர் ஃபேமிலி எப்படி இருக்கு, நம்ம இதுவரைக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டதும் இல்ல, எந்த விழாலையும் சேர்ந்து கலந்துக்கிட்டதும் இல்ல. அதனால அது அவர் பார்த்துப்பாரு, அவங்க பார்த்துப்பாங்க. இல்லைங்க, எனக்கு அது தெரியல. ஏன்னா நம்ம நடிக்க போறோம், நடிக்கிறதோட நம்மளுடைய பணி முடிஞ்சது. அப்ப இருந்தே
போறோம், ஷூட்டிங் போறோம், அங்க நடிக்கிறோமா, நம்ம வேலை எதுவோ அதை பார்த்துட்டு வந்துடுறது. பர்சனல் விஷயத்துக்குள்ள அரசியல் மட்டுமில்ல, குடும்பம்னு இல்ல, எந்த பர்சனல் விஷயத்திலையும் நான் அவர்கிட்ட போய் பேசுனது இல்ல, அவரும் என்கிட்ட பேசுனது இல்ல. பர்சனலா இல்ல, ஒரு நண்பரா, நீங்க ஒரு நண்பரா, அவங்க 2 பேருமே ஸ்ரீசா மேடமும் அவரும் ஒரே காஸ்டியூம்ல ஒரே கார்ல திருமணத்துல கலந்துக்கிட்டாங்களே, இதை பத்தி நீங்க உங்களுடைய கருத்து என்ன சார்? அது அவங்க சொந்த விருப்பம். அதனால நான் தான் மறுபடியும் சொல்றேனே, நீங்க வேற எதையாவது பத்தி கேட்கலாம், அதையே திரும்ப திரும்ப கேட்கும்போது எங்கிட்ட இருந்து திரும்ப திரும்ப அதே பதில் தான் வரும். ஏன்னா இல்ல, பர்சனல் வாழ்க்கையில யாரும் யாரையும் தலையிடக்கூடாது, அது அவங்க பர்சனல். இல்ல நீங்க என்னையே கேளுங்க, ஏப்பா நீ இப்படி வச்சிருக்கியா, இது தப்பு இல்லையா அப்படின்னு கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். இல்லைங்க, தமிழ்நாடு முதல்வர், வருங்கால முதல்வர் அப்படிங்கிற முதல்வர் வேட்பாளர்ல நிக்கிறாரு, ஒரு முன்மாதிரியா இருக்கணுமே, இவர் இப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து அவரை பார்த்து வரக்கூடிய மக்களுக்கோ அந்த தொண்டர்களுக்கோ அதை பத்தி அவங்க ரசிகர்கள் நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய பேர் போஸ்ட் போட்டிருக்காங்க, அவங்களே அதை பத்தி எதுவும் சொல்லிக்கல, கவலைப்படல. இவ்வளவு மகளிர் வந்து சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப நிஜமா சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், குடும்ப விஷயத்துல நான் பர்சனலா யார் குடும்ப விஷயத்தில் நான் தேட மாட்டேன், அதை பத்தி நான் பேசவும் மாட்டேன். இவருன்னு இல்ல, அடுத்த கட்சியாக இருக்கட்டும், எந்த கட்சியா இருந்தாலும் சரி, இன்னொரு கட்சியை விமர்சனம் பண்ணி கூட நான் பேசினது இல்லை. அதுல அடுத்தவங்க குடும்பத்துல தலையிடுறது அது அநாகரிகம் நான் நினைக்கிறேன். அவங்க பேசுறாங்க, அரசியல் பின்னணி எது இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? நான் தான் சொல்லிட்டேனே, இப்ப நீங்க மறுபடியும் கேட்க போனீங்கன்னா நான் சொல்ல ஃபேமிலி விஷயமா இருந்தாலும் அவங்க பேச வைக்கிற பின்னாடி வந்து அரசியல் இதா இருக்குமா, அரசியல் பின்னணிகள் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது தெரியல எனக்கு. ஏன்னா நீங்க ஒரு இல்லங்க, நண்பர் நீங்க படத்துல நண்பரை நடிச்சிருக்கோம், அவ்வளவுதான். மத்தபடி அவருடைய நண்பர் 4-5 பேர் கூடயே இருக்காங்க. அவங்கள கேட்டீங்கன்னா அவர் மத்த எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் கூட படிச்சவங்க, கூட பழகினவங்க, எப்பயும் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறவங்க ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டா தெரியும். நாம வந்து நடிக்கும் போது மட்டும்தான். மறுபடியும் சொல்றேன், ஓபிஎஸ் திமுக இணைஞ்சிருக்காரு. அதே மாதிரி அதிமுக இருக்கக்கூடிய ஒரு 80% பேரை வந்து நான் வந்து திமுக சேர்க்க போறேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து இணைப்பு வேலை நடக்குது. 80% இல்லைங்க, 100% சேரட்டுங்க. நான் சொல்றது ஒரே ஒரு வார்த்தை தான், அதாவது யார் வேணாலும் எங்க வேணாலும் போய் சேரட்டும். அன்னைக்கு சொன்ன வார்த்தையை தான் மறுபடியும் இப்ப ரிப்பீட் பண்றேன். மதுரையில மீனாட்சி, காஞ்சியில காமாட்சி, காசியில விசாலாட்சி, தமிழ்நாட்டை அடுத்து 2026 ஆள போறது அம்மா ஆட்சி. அதுக்கு மக்கள் தான் சாட்சி. அவங்க யார் கூட கூட்டணி இருக்காங்கிறது மட்டும்தான் முக்கியம். அவங்க எப்பயுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. அதுல ஓட்டு போடட்டும், ஜெயிக்கட்டும். அப்ப ஆட்சி யாருது அமையுது? அம்மா ஆட்சிங்கிறத நீங்களே சொல்லுவீங்க. கட்சிகள் சேர்ந்து ஒரு படைப்படத்தோட நிக்கிறாங்க. அதை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் புரியதுல ஆப்போசிட்ல இருக்கிற எடப்பாடியார் தலைமையிலான கூட்டணி கொஞ்சம் கம்மியான கட்சிகளா இருக்கிறாங்களே, இது எப்படியே நீங்க எதிர்பார்க்கறீங்க? இல்ல நான் தான் மறுபடியும் சொல்றேன், இப்ப யாரு கூட வேணாலும் யார் வேணாலும் கூட்டணி வைக்கட்டும், யார் வேணாலும் யார் கூட வேணாலும் கை கோர்த்துக்கட்டும், தோல்ல கையை போட்டுக்கட்டும், இடுப்புல கையை போட்டுக்கட்டும், அதை பத்தி எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஏன்னா நாங்க வச்சிருக்கிறது மக்களோட கூட்டணி, மக்கள் தான் ஓட்டு போட போறவங்க, அவங்க தான் முடிவு பண்றவங்க யார் முதலமைச்சர்னு. அதுல என் மனசாட்சி சொல்லுது அடுத்து அம்மா ஆட்சின்னு. பாப்போமே. தேர்தல் பிரச்சாரத்துக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி 2 முறை தமிழகத்துக்கு வந்திருக்காங்க. சரி, இப்ப 3ஆம் முறை திருச்சிக்கு வர 14ஆம் தேதி வர போறாங்க. எந்த அளவுக்கு இது வந்து ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வலுவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே அவங்கவுங்க பலத்தை காமிப்பாங்கல்ல. இப்ப இவங்க பலத்தை வாரம் இப்ப மதுரைக்கு நிறைய தடவை இங்க அங்கங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க. மாநாட்டுல இருந்து மீட்டிங்ல இருந்து நிறைய மதுரை, திருச்சி எல்லாருமே அவங்கவங்க கூட்டத்தையும் அவங்கவங்க சப்போர்ட்டையும் அவங்க பலத்தையும் காமிப்பாங்க. அது போல இப்ப 11ஆம் தேதி எவ்வளவு பெரிய கூட்டம் வருது, அங்க என்ன சொல்ல போறாரு பிரதமர், அது நமக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்குங்கிறத 11ஆம் தேதி பாப்போமே. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். திடீர்னு ஒரு 5000 கொடுத்துட்டாங்க, திடீர்னு முதியோர் ஓய்வூதியம் 2000 சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேர்தல்ல வந்து பிரதிபலிக்கும் போது திமுக சாதகம் அமையாதா? அதே தான் எல்லாரும் சொல்றாங்க. நிறைய பேர் கூட பேட்டி கொடுத்ததை பார்த்தேன். கொடுக்கறத வேணாம்னு சொல்லாதீங்க, வாங்கிக்கங்க, ஓட்டை மட்டும் போடுங்கன்னு. நான் மறுபடியும் சொல்றேன், யாரு வேணாலும் என்ன வேணாலும் அறிவிப்புகள் யார் வேணாலும் பண்ணலாங்க, அது ஈஸி. அதே மாதிரி கொடுக்கறத யார் வேணாலும் கொடுக்கலாம். ஓட்டு போடுறது மக்களுடைய உரிமை. அவங்க ஓட்டு போடும்போது அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அப்ப உள்ள மனநிலை தான் யார் முதலமைச்சருங்கிற தீர்மானம் பண்றது. இப்ப என் மனநிலைக்கு நான் சொல்றேன், அடுத்த ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அம்மாவுடைய ஆட்சி. நீ ஒரு நடிகரா இருக்கீங்க, சொல்லுங்க. ஆரம்பிச்சு. அனைத்து தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நான் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன். இன்னைக்கு மதுரையில் காந்தி மியூசியம் எதிர மதுரை அட்சய பாத்திரம் நிகழ்ச்சிக்காக இங்கே ஏழைகளுக்கும் இயலாதவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் தலைக்காயம் பட்டவர்களுக்கும் இன்றைக்கு எளிய உணவு வழங்குகிறோம். இன்றைக்கு 2200 நாட்களாக இது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது கோவிட் காலம் என்று சொல்லப்படுகிற அந்த கடுமையான காலகட்டத்தில் கூட மதுரை அட்சய பாத்திரம் இந்த நிகழ்வை நிறுத்தவே இல்லை. இப்படி ஒரு சாதனை நடந்து கொண்டிருக்கிறது. அன்னசத்திரம் 1000 நட்டல் என்று சொல்வான்,
அதற்கு இணையாக பாரதியை போல இன்றைக்கு ஏழைக்கு உணவு வழங்குவதற்கு இணையாக எதுவும் இல்லை என்பதை போல இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிற உணவினால் வயிறு நிரம்பி அவர்கள் மனம் நிரம்பி மகிழ்ச்சியோடு புறப்பட்டு போகிற போது எங்களுக்கெல்லாம் மிகுந்த மனநிறைவாக இருக்கிறது. இவரே தான் நிறுவனர். நம்ம ஐயாபுரி அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. நாங்கள் எல்லாம் இணைந்து இந்த நற்பணி